பின்னால் அந்த குழந்தையை யூசுப் என்று சொல்லக்கூடிய யூதன் செய்தியை அறிந்து விட்டான், நபிகள் பிறந்து விட்டார்கள் என்பதை அறிந்த உடனே குறைஷி குலத்தவர்களை பார்த்து கேட்கிறான், உங்கள் குலத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதா என்று கேட்கிறான். யூதன் கேட்கிறான். அந்த யூதன் கேட்டவுடன் குறைஷி மக்கள் சொன்னார்களாம், இன்றைய காலையிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். யூத பாதிரியான், அந்த பாதிரியார் சொல்லுவார், நான் பார்க்க வேண்டும் என்று. அந்த குழந்தையை அமினா அம்மையாருடைய வீட்டுக்கு அந்த யூதனை அழைத்து செல்லப்படுகிறது. அங்கே அழைத்து சென்றவுடன் அவன் குழந்தையை எடுத்தான், திருப்பி திருப்பி பார்த்தான், எல்லா இடங்களையும் பார்த்து விட்டு முதுகை திருப்பி பார்த்தான். மயக்கமடைந்து கீழே விழுந்து போய்விட்டான். இறந்து மயக்கம் அடைந்து அவன் மயக்கமாக்கி விட்டான். கொஞ்ச நேரம் பொறுத்து மயக்கம் தெளிந்து எழுந்தவுடன், ஏன் இப்படி நீ மயக்கமானாய் என்று கேட்டவுடனே, தௌராத்தில் படித்தேன், ஜபூரிலே படித்தேன், இன்ஜீலிலே படித்தேன், இவைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, முஹம்மது என்ற நபி வருவார், அஹ்மது என்ற நபி வருவார், அவருடைய செய்திகளை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவரின் முதுகிலே அவரின் நபி பட்டம் இருக்கும், அது ஒரு மச்சம் இருக்கும் என்பதை சொல்லப்பட்டது. நாயகத்தின் முதுகை நான் பார்த்தேன், பெருமானாரின் முதுகிலே மிகப்பெரிய ஒரு பச்சை மச்சம் இருந்தது, அதுதான் நாயகத்தின் நபிப்பட்டம் என்பதாக நான் பார்த்தேன், எனக்கு மயக்கம் ஒன்று விட்டது என்பதாக சொன்னார். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புத குழந்தை, எனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது, இருந்தாலும் ஒரு கவலையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கோத்திரங்கள் சிறந்த கோத்திரம், அவர்களின் வம்சங்கள் சிறந்த வம்சங்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமானவர்களாக இந்த உலகத்திற்கு பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டு தொடர்ந்து நபிமார்களை கொண்டு வந்து பெருமானாரோடு வந்து யாருமே அவர்கள் சிலை வணக்கம் செய்ததாக ஷிர்க் வைத்தவர்களாக இல்லை என்று வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கோத்திரத்தில் வந்தவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 குழந்தைகள். வரலாறுகளை படிக்க வேண்டும், வரலாறுகளை புரட்டி பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், வரலாறை புரட்டாத சமுதாயம் ஈடேற்றம் பெறாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறுகளை புரட்டி பார்த்தால் தான் தெரியும். நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 குழந்தைகள், 2 மனைவிகள். ஒரு மனைவிக்கு ஒரு குழந்தை, இன்னொரு மனைவிக்கு இன்னொரு குழந்தை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்ற குழந்தை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் நபியுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.